இனி உறவுகளுக்கு காலை வணக்கம். ஊர்ல எல்லாருமே பூணூலுக்காக வந்தது. அடுத்த நாள் வந்து நான்வெஜ் சாப்பிடணும். அது முடிஞ்ச உடனே அப்படின்னும்போது, வீட்ல இருக்க எல்லா கோழியும் வந்து ஆல்ரெடி நாங்க கோழி வந்து நெறைய வளர்த்துன்னுருந்தோம். வனராஜ் மாரி நெறைய. சரி எல்லாமே வச்சு அது ரொம்ப சண்டை போட்டுன்னே இருந்தது. ஒண்ணுக்கொண்ணு அடிச்சுன்னு செத்து போற மாரி ஸ்டேஜ்ல டெய்லி ஒண்ணொண்ணு செத்து போயின்னு இருக்க மாரி. சரி நம்மளே சாகடிச்சுட்டு நம்ம சாப்பிட்டுருவோம் அப்படின்ட்டு எல்லா கோழியும் வந்து நாட்டுக்கோழிய வந்து எப்படி இது பண்ணுவாங்களோ அதே மாரி ஒரிசா ஸ்டைல்ல பண்றது தான் பார்க்க போறீங்க. கண்டினியூஸா பாருங்க. சூப்பரா இருக்கும் வீடியோ. ଆଉ ବ୍ରତ ସବୁ ହେଇଗଲା ତାପରେ କ'ଣ କରିବ ଘର ବେଶୀ ଏ କୁକୁଡ଼ା ସବୁ ରଖିକି ଫାର୍ମ ହାଉସ୍ ଟାଇପ୍ର ବନରାଜ ନା ସେଇଟା ସବୁ ଗୋଟେ ଗୋଟେ ଝଗଡ଼ା କରିକି ଗୋଟେ ଦିନରେ ଗୋଟେ ମରିଯାଉଛି ସେଇଟା ଆମ ମାରିକି ଖାଇଦେବ କହିକି ବଢ଼ିଆ ଦେଶୀ ଚିକେନ୍ରେ କେମିତି କରିବ ହଳଦୀ ସବୁ ଲଗେଇକି ସେ ଚୁଟି ଛାଡ଼ିକି ଗରମ ପାଣିରେ ନିଆଁ ଲଗେଇକି କେମିତି ଆମ ଓଡ଼ିଶାର ସେ କରିବ ଷ୍ଟାଇଲ୍ରେ ସେ କରୁଛି ଆପଣମାନେ ବି ଦେଖନ୍ତୁ ଆମ ଘରେ ଏ ଚିକେନ୍ କେମିତି କରୁଛି କହିକି எங்க ஊர்ல ஒரிசால வந்து காளியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையன் அவன் குக்கிங் கிளாஸ் எல்லாம் எதுவுமே போல ஆனா செம்மையா குக் பண்ணுவான் அவனை கூப்பிட்டு தான் செய்ய சொன்னோம் இந்த சிக்கன் வந்து ரொம்ப வேக வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரியாது வேக வைக்கணும் ஆனா நாட்டுக்கோழியில வந்து தக்காளி போட்டுட்டு அதுக்கப்புறம் வேகாது அப்படின்றது ஃபர்ஸ்ட் டைமா தெரிஞ்சுக்கணும் இருந்தாலும் இது வந்து மட்டனை விட ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரி இருந்தது ரொம்ப நேரம் வேக வச்சோம் அதுக்கப்புறமா தான் கொஞ்சமா நல்லா சாஃப்ட் ஆச்சு நெருப்புல நெருப்புல வந்து தீக்கணும் ஆனால் நெருப்புல வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பயங்கர வெயிலிங்க வெளியவே நிற்க முடியாது கேஸ்லயே மஞ்சள் தடவிட்டு ஃபுல்லாக கோழியெல்லாம் தீச்சாச்சு எல்லா வனராஜ் எல்லா வெரைட்டியும் ஒரு 4 கோழியும் பண்ணியாச்சு ଆମ ଗାଁରେ ନା କୋଉଠି ବି କ'ଣ ଘରେ ଫଙ୍କସନ୍ ଅଛି ନା ସିମ୍ପଲ୍ରେ କୁକିଂ କରିବା ପାଇଁ କାଳିଆ ଅଛି କାଳିଆ କୋଉ ଜାଗାରେ ଯାଇକି ଶିଖୁନାହାନ୍ତି ରୋଷେଇ ସହ ଫିର୍ ବି ବଢ଼ିଆ ରୋଷେଇ କରିବ ପଇସା କିଛି ପେ କରିବା ପାଇଁ ଦରକାର ନାହିଁ ସେ ଫ୍ରେଣ୍ଡସିପ୍ର ଆସିକି ସମସ୍ତେ କିଏ ଡାକିବ ନା ଆସିକି ସାଙ୍ଗେ ସାଙ୍ଗେ କରିବ ଆମ ଘରେ ବି କାଳିଆ ଆସିକି ଏ ଚିକେନ୍ କରିବା ପାଇଁ ଆମେ ଡାକିଛନ୍ତି ମୋର ହଜବେଣ୍ଡର ଫ୍ରେଣ୍ଡ ସେଇଥିପାଇଁ ସାଙ୍ଗମାନେ ଡାକିବ ତ ସାଙ୍ଗେ ସାଙ୍ଗେ ଆସିକି ହେଲ୍ପ କରିବ ସବୁ ପିଲା ସେମିତି ମିଶିକି ଆସିବ ଆଉ ସେ ଚିକେନ୍ ନା କଟ୍ କରିବା ପାଇଁ ବି ବେଶୀ ମୁସ୍କିଲ ଏଇଟା ବେଶୀ ଟାଇଟ୍ କଟ୍ କରିକି ରୋଷେଇ କରିବା ପାଇଁ ଆରମ୍ଭ ହୋଇଥିଲା ସେ வீடியோ ଆପଣମାନେ ବି ଦେଖନ୍ତୁ நல்லா கட் பண்ணியாச்சு மஞ்சள் எல்லாம் தடவி நெருப்புல காட்டிட்டு எடுத்தாச்சு நல்லா இங்கே வந்து வெங்காயம் தான் நிறைய யூஸ் பண்ணுவாங்க தேங்காய் எல்லாம் அரைச்சி ஊற்ற மாட்டாங்க இந்த வெங்காயமே ஃபுல்லாக பேஸ்ட் ஆகிடும் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு எண்ணெய் கொஞ்சமாக பட்டை லவங்கம் போட்டிருக்கோம் ஒரு 2-3 பச்சை மிளகா வெங்காயம் வந்து நிறைய போட்டிருக்காங்க வெங்காயம் வந்து நல்லா வதங்கிட்டோன்னே தான் இந்த சிக்கன் வந்து போட்டுட்டு செய்வாங்க வேறு எதுவும் புதுசாக இதுக்காக மசாலாலாம் எதுவும் போட மாட்டோம் வெங்காயம் வந்து நல்லா கோல்டன் கலராக வதங்கிடும் வெங்காயம் தான் கிரேவியாக இருக்கும் அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க வேறு நிறைய மசாலா அரைச்சி ஊற்றுறது எதுவுமே இருக்காது ஆனால் எனக்கு வந்து இதில் வந்து ஒன்று சொன்னாங்க அக்கா சொன்னாங்க கோராப்புட்டில் இருக்க அக்கா லாஸ்ட் அக்கா சொன்னாங்க நாட்டுக்கோழி செய்யும் போது வந்து முன்னாடியே தக்காளி போட்டிங்களான்னு நாட்டுக்கோழி வந்து வேகவே வேகாது சீக்கிரமா அப்படின்ட்டு அந்த மிஸ்டேக் தான் நாங்கள் பண்ணோம்னு நினைக்கிறேன் அதனால ரொம்ப நேரம் வேக வச்சோம் அதுக்கப்புறமா தான் வெந்தது எல்லா அக்காங்களும் எல்லா நாத்தனாரும் வந்திருக்காங்க பசங்க எல்லாருமே இருந்ததால அடுப்பு வந்து வெளியே கேஸ் வந்து வச்சாச்சு அதில் வச்சு பண்ணி கொடுத்தோம்னா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக காலையில் வந்து அக்கா வந்து உப்புமா செஞ்சாங்க சேமியா உப்புமா நான் வந்து கொஞ்சம் சின்ன பர்த்தனில் பண்ணேன் எனக்கு சரியாக வரல இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நல்லா போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிடலாம் ଜିଞ୍ଜର ଗାର୍ଲିକ୍ ପେଷ୍ଟ ପକେଇକି ଭଲ ମିକ୍ସ କରୁଛନ୍ତି ସବୁ ବାପାମାନେ ଆସୁଛନ୍ତି ସକାଳେ ମୁଁ ସୁଜି ସେମିଆ ପକେଇକି ଉପମା କରିବା ପାଇଁ ଯାଇକି ଟ୍ରାଏ କରିଥିଲି ମୋତେ ଠିକ୍ରେ ସବୁବେଳେ ଭଲ କରିବ ଟିକେ ଭଲ କରୁନାହାନ୍ତି ଟିକେ ବି ଭଲ ନାହିଁ ତାପରେ ଆପା ସାଙ୍ଗେ ସାଙ୍ଗେ ନେକ୍ସଟ ଡେରେ ସାନ ଆପା ତାଙ୍କ ହଜବେଣ୍ଡ ନା ବାହାରେ ଏ ଗ୍ୟାସ୍ ଷ୍ଟଭ୍ର ବଢ଼ିଆ କରୁଛନ୍ତି ସେ ଟେଷ୍ଟ ବି ବଢ଼ିଆ ରହିଥିଲା ଆଉ ସେମିଆ ଉପମା ପକେଇକି ଗୋଟେ ଦିନ ଗୋଟେ ଲୋକ ସେମିତି ମିଶିକି କାମ କରୁଥିଲେ ଆମେ ଟିକେ ହଳଦୀ ପକେଇ ଦେଇଛନ୍ତି ତାପରେ ମିର୍ଚି ପାଉଡର ଧନିଆ ପାଉଡର ଆଉ ଟିକେ ଗରମ ମସଲା ପାଉଡର ପକେଇ ଦଉଛି ଆଉ କିଛି ନାହିଁ ଦେଖନ୍ତୁ ପିଆଜ எத்த பேஸ்ட் வைக்கல தாப்புறம் சிக்கன் பக்கிப்பா கெத்த டைம் நம்ம எவ்வளோ நேரம் வெங்காயம் வந்து மிக்ஸ் பண்ணுறோமோ அவ்வளவும் வந்து குழம்பு வந்து ரொம்ப நல்லா இருக்கும் ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் என்ன சொல்லுவோம் வெங்காயம் கொஞ்சம் நிறைய போட்டோம்னா ஸ்வீட்னஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு மிளகாத்தூள் தனியாத்தூள் கரம் மசாலா மஞ்சத்தூள் போட்டிருக்காங்க போட்டுட்டு நல்லா வெங்காயம் பேஸ்ட் ஆகிற அளவுக்கு வெங்காயத்தோட டேஸ்ட் வந்து நல்லா பேஸ்ட் ஆயிடுச்சுன்னா அந்த ஸ்வீட்னஸ் வந்து இருக்காது
தக்காளி வந்து இப்போ போட்டுட்டோம். அந்த தக்காளி போட்டது தான் மிஸ்டேக். சிக்கன் வேகறதுக்கு, நாட்டுக்கோழி வேகறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகுமா. நாட்டுக்கோழி போட்டுட்டு நல்லா வெந்துட்டோனே அதுக்கப்புறம் தக்காளி போடணுமா. இன்கேஸ் தக்காளி போடலனா கூட நாட்டுக்கோழி குழம்பு நல்லா இருக்குமா. நாங்க சாப்பிட்ட நாட்டுக்கோழி வந்து வனராஜி அது மாதிரி. அது வேகறதுக்கு ரொம்ப நேரம் ஆச்சு. குக்கர்ல வேக வைக்கல. வெறுமனே இதுல வச்சு வேக வச்சோம். வேகறதுக்குள்ளேயே பசங்களுக்கு வந்து வாசனையெல்லாம் வந்துட்டோனே பசி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. பாதி வேகும்போது எல்லாரும் சாப்பிடணும்னு உட்காந்தாச்சு. வெயில் வந்து அவ்வளோ வெயில். அது கரெக்டாக சிக்கன் வந்து நாங்கள் குக்கரில் வேக வைக்கல. இதில் வச்சே மிக்ஸ் பண்ணி வேக வச்சோம். ஆனால் ஃபைனலாக செம்ம டேஸ்டியாக இருந்தது. எல்லாரும் ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம் இந்த சிக்கனை. ଆଉ ଟମାଟର ନା ଦେଶୀ ଚିକେନରେ ଟମାଟର ସାଙ୍ଗେ ସାଙ୍ଗେ ପକେଇବ ସିଝିବ ନାହିଁ କହିକି ମତେ ବି ଜାଣିନାହିଁ। ତାନା ବାପା କହୁଛନ୍ତି ଏଇଟା ପକେଇବା ଟାଇମରେ ସିଝିବ ନାହିଁ। ଏଇଟା ଗୋଟେ ଲେସନ। ନେକ୍ସଟ ଟାଇମ ଆମେ ଦେଶୀ ଚିକେନ କରିବା ଟାଇମରେ ଟମାଟର ଚିକେନ ସାଙ୍ଗରେ ସାଙ୍ଗେ ସାଙ୍ଗେ ପକେଇବ ନାହିଁ। ସେଇଟା ଫଲୋ କରିବ ତ ଦେଖିବ ଚିକେନ କେମିତି ସିଝୁଛି କହିକି। எல்லாம் சிக்கன் ஃபுல்லாக நல்லா போட்டாச்சு. முக்கியமாக சிக்கன் இருந்தாவே நான்வெஜ் இருந்தாவே ஒரிசால வந்து உருளைக்கிழங்கு கண்டிப்பாக இருக்கும். அதுவும் தோலோடு இருக்கும். தோல் வந்து மேலே கழுவிட்டு ஃபுல்லாக பெருசு பெருசாக கட் பண்ணி போட்டுருவாங்க. அந்த பெரிய பெரிய உருளைக்கிழங்கு வச்சு சாப்பிட்றதுல அவங்களுக்கு அது ஒரு டேஸ்ட்டு. நல்லா உருளைக்கிழங்கும் சிக்கனும் ஃபுல்லாக மசாலா நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. எக்ஸ்ட்ரா எதுவுமே தேங்காய் மசாலா எதுவுமே அரைச்சி ஊற்றாமே சிக்கன் ஃபுல்லாக நல்லா வெந்துச்சு பாருங்கள். நாங்கள் வந்து கிரேவி மாதிரி பண்ணல, கூட்டு மாதிரி தான் பண்ணோம். எல்லாருமே ஒரு பாதி பேர் வந்து நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து மஷ்ரூம் எல்லாம் அக்கா வந்து ரெடி பண்ணியிருந்தாங்க. 2 பேர் வந்து மஷ்ரூம், கீழே வந்து நான்வெஜ் ரெடி பண்ணுற மாதிரி. இந்த குழம்பு வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு கிரேவி மாதிரி பண்ணிடலாம் அப்படின்ட்டு மறுபடியும் டிசைட் பண்ணிவிட்டு தண்ணி மாதிரி ஊற்றி நல்லா வேக வச்சாச்சு. நம்ம வீட்டில் எவ்வளோதான் இது பண்ணாலும் அந்த ஊரில் எல்லாரும் கூட சாப்பிடும்போது இருக்கிற டேஸ்ட் வந்து அந்த குழம்பு மறுபடியும் வராது. சூப்பராக வனராஜி சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு ஊரில் நாங்கள் பண்ணது. ଆମେ କେତେ ବି ପେଷ୍ଟି ଘରେ ଏକୁଟିଆ କରିକି ଖାଇବା ଟାଇମ୍ରେ ଏତେ ଇଣ୍ଟରେଷ୍ଟ ରହିବନି। ସମସ୍ତଙ୍କୁ ମିଶିକି ଖାଇବା ଟାଇମ୍ରେ ବଢ଼ିଆ ଟେଷ୍ଟ ରହିବ। ଆଉ ରେଡ଼ି ହୋଇଗଲା ଆମର ଚିକେନ୍, ବନରାଜ ଚିକେନ୍ର ତରକାରୀ। ଆଉ ଗାଁରେ ଏନ୍ଜୟ କରିକି ଏତେ ଗରମରେ ଏତେ ଚିକେନ୍ ଖାଇବ ପେ ସ୍ୱେଟିଂ ହୋଇକି ଖାଇବ, ଜାଲ ବୋଇବ, ଫିର୍ ବି ଇଣ୍ଟରେଷ୍ଟ ଖାଇବ। எல்லாம் வேர்த்து ஊற்றின்னு சாப்பிடுவாங்க. ஆனாலும் இன்ட்ரெஸ்ட்டில் எவ்வளவோ சூடாக இருந்தாலும் ஏசி கரண்ட் போயிட்டு போயிட்டு வந்தாலும் இனிமேல் வரக்கூடாது அப்படின்னு டிசைட் பண்ணுவோம். ஆனால் நெக்ஸ்ட் சம்மர் ஹாலிடேஸ் வரும்போது எப்போ போவோம் ஊருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுவோம். இதுதான் மனுஷங்களோட இயல்பு. ஆனால் இந்த வெயிலெல்லாம் இந்த தடவை இருக்கிற வெயில் வந்து எரியிற மாதிரி அந்த அளவுக்கு வந்து எப்பவுமே இருந்ததே இல்லை. ஏன் ஒரிசால எல்லாரும் ஒரு டவல் எடுத்துன்னு சுற்றின்னு இருக்காங்க அப்படின்றது இப்போ தான் நான் ரியலைஸ் பண்ணேன். ஏன்னா டவலில் இவ்வளோ வேர்த்து ஊற்றின்னு இருந்தா டவல் இல்லாமல் என்ன பண்ணுறது. சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. உடனே பசங்களெல்லாம் உட்கார வச்சுட்டு பரிமாறுறதுக்கு ரெடி ஆகிட்டாரு மாமா, சின்ன அக்காவோட வீட்டுக்காரர். ஃபஸ்ட்டு யார் சாப்பிட்றாங்களோ சின்ன பசங்களுக்கு அவங்களுக்கு சரி லிவர் எல்லாம் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேடி தேடி அதை தனியாக எடுத்து வச்சுட்டு நாங்கள் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். இதே மாதிரி நீங்கள் எந்த ஊருக்கு போயிருக்கீங்க சம்மர் ஹாலிடேஸ், எப்படி என்ஜாய் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் ஊரில் ஏதாவது ஸ்பெஷலாக ஏதாவது ஃபங்க்ஷன் நடந்ததா? எங்கள் ஊரில் இந்த தடவை வந்து பூநூல் போட்டோம். அதுதான் எங்கள் ஊரோட முக்கியமான ஃபங்க்ஷன். இந்த வீடியோ